வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். உங்ககிட்ட நிறைய நம்பர்ஸ் கொடுத்தா அதுல ஒளிஞ்சிருக்கிற கதையை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரே குழப்பமா இருக்கும்ல. இன்னைக்கு அந்த நம்பர்ஸை எப்படி ஒரு சிம்பிளான தெளிவான படமா மாத்துறதுன்னு ஒரு சூப்பரான டூலை பத்தி பார்க்கலாம். இப்ப இந்த டேபிள பாருங்களேன். முத நாள் விலை 10, அடுத்த நாள் 15க்கு ஏறுது. ஆனா மூணாவது நாள் மறுபடியும் 12க்கு குறையுது. இதுல ஒரு ட்ரெண்ட் இருக்கா இல்லையா இத பார்த்த உடனே சொல்ல முடியுதா? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ஆனா இந்த நம்பர் குழப்பத்துக்கு ஒரு செம சிம்பிளான தீர்வு இருக்கு. அதுதான் கோட்டு வரைபடம், அதாவது நம்ம லைன் பிளாட். சிதறி கிடக்கிற புள்ளிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான கதையை இதை சொல்லும். வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த லைன் பிளாட்னா அப்படின்னா என்ன? இது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு சார்ட். எவ்வளோ சிம்பிள்னா ஒரு 13 வயசு பையனும் கூட புரியற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். இதோட டெஃபினிஷன் ரொம்ப சிம்பிள். நம்ம கிட்டே இருக்கிற டேட்டாவை, அதாவது தரவு புள்ளிகளை ஒரு கிராஃப்ல புள்ளி வச்சு அந்த புள்ளிகளை ஒரு நேர்கோடு போட்டு இணைக்கிறோம், அவ்வளவுதான். இதோட முக்கிய வேலையே ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு விஷயம் எப்படி மாறுதுன்னு காட்டுறது தான். அட, இதை செய்யறது 2 ஸ்டெப் தான், ரொம்ப ஈஸி. முதல்ல உங்க டேட்டாவுக்கு கிராஃப்ல புள்ளி வைங்க. ரெண்டாவது அந்த புள்ளிகளை எல்லாம் ஒரு கோடு போட்டு சேர்த்துடுங்க. முடிஞ்சுது. இது மூலமா காலப்போக்குல ஒரு விஷயத்தோட பயணம் எப்படி இருந்திருக்குன்னு நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கலாம். சரி, டெஃபினிஷன்லாம் ஓகே. ஆனா நிஜ வாழ்க்கையில இதை எங்க தான் யூஸ் பண்றாங்க? வாங்க, ஃபினான்ஸ்ல இருந்து விவசாயம் வரைக்கும் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்க இந்த சிம்பிளான சார்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதோட ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் ஸ்டாக் மார்க்கெட் தான். நீங்க நியூஸ் பேப்பர்ல பிசினஸ் பக்கத்தை பார்த்தீங்கன்னா இல்ல டிவில பிசினஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சார்ட்டை பார்த்திருப்பீங்க. இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் விலைய இந்த லைன் பிளாட்ல பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோடு மேல போயிட்டே இருக்கா, அப்போ அது ஏறுமுகம், அதாவது அப் ட்ரெண்ட். ஒருவேளை கோடு கீழே இறங்கிட்டே இருந்தா அது இறங்குமுகம், அதாவது டவுன் ட்ரெண்ட். பாருங்க, இந்த ஒரு சின்ன விஷயத்த வச்சுதான் இன்வெஸ்டர்ஸ் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை முதலீடு பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்றாங்க. சரி, பணத்தை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இயற்கையை புரிஞ்சிக்க இந்த சார்ட் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாமா? குறிப்பா வானிலை மற்றும் விவசாயத்துல இதோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா யோசிச்சு பாருங்க, நம்ம ஊரோட ஒரு வருஷத்துக்கான வெப்பநிலைய ஒரு லைன் பிளாட்ல போட்டா எப்படி இருக்கும்? ஏப்ரல் மே மாசத்துல அந்த கோடு எப்படி கிடுகிடுன்னு மேல ஏறி உச்சத்தை தொடும் தெரியுதா? அதே மாதிரி டிசம்பர் மாச குளிர்ல அந்த கோடு சட்டுன்னு கீழே இறங்குறதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த விஷயம் விவசாயிகளுக்கு ஒரு சூப்பர் பவர் மாதிரி. எப்ப மழை வர வாய்ப்பு இருக்கு, எப்ப வெயில் அதிகமா இருக்கும்னு அவங்களால ஓரளவுக்கு கணிக்க முடியும். இதனால என்ன பயிர் நடலாம், எப்போ நடலாம்னு கரெக்டா பிளான் பண்ணி நல்ல விளைச்சல் எடுக்க முடியுது. ஸோ ஒரு சிம்பிளான கோட் அது எப்படி ஃபினான்ஸ்லையும் விவசாயத்திலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம். நீங்க டேட்டாவோட உலகத்துக்குள்ள நுழையிறதுக்கு இது ஒரு அருமையான முதல் படி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்னைக்காவது டேட்டா சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சா நீங்க வரைய போற முதல் பிளாட் இதுவா தான் இருக்கும். இதுதான் டேட்டா உலகத்துக்கான உங்க நுழைவு வாயில். சரி, இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்க வாழ்க்கையில நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறுற எந்த விஷயத்த நீங்க இந்த மாதிரி ஒரு கோட்டு வரைபடமா போட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.